அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா இப்போ சம்ருதிக்கு உண்டான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 525. ஓகேங்களா? இதில் நமக்கு ஆல் போர்டு பாருங்கள். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பரு ஒன்று கொடுத்துருக்கேன். அது வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்குது. வேறு எந்த ஒரு இதுவுமே பாஸ் ஆகலை. ஆனால் இன்றைக்கி டபுள்ஸு கொடுத்ததுனால நமக்கு வந்து சரியாக வின்னிங் கிடைக்கல. ஓகேங்களா? இப்போ வாங்க ஸ்ரீ சக்திக்கு உண்டான கெஸிங்கை பார்க்கலாம். கேரளா லாட்ரி 27/1/2026 ஸ்ரீ சக்தி 504க்கு உண்டான கெஸிங்கை தான் இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி நிறையா பேர் பார்த்திங்கனாக்கா வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியாது. சரிங்களா? நம்பர் அதிகமாக இருக்குது அப்படின்னு மட்டும் கமெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேங்கிறது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வீடியோ பார்க்கும்போது நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் மற்ற இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கும் வந்து ஃபார்வர்ட் ஆகும். சரிங்களா? அதனால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் கெஸ்ஸிங் என்னங்கிறது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? நிறைய பேருக்கு யாருமே கமெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கெஸ்ஸிங் என்னங்கிறது எனக்கு கமெண்டில் சொன்னீங்கன்னா தான் எனக்கு அதிலேருந்து ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா தான் வந்து மற்றபடி இன்னும் நிறையா பேர்த்துக்கு ஃபார்வர்ட் ஆகும். சரிங்களா? சரி, ஓகே. வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்க 2, 3, 4, 5ன்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது வந்து கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். உங்கள் கெஸிங்க்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் எடுத்து போடுங்க. சரிங்களா? உங்கள் கெஸிங்கு என் கெஸிங்கு ஒரே மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. அதுவும் அளவாக போட்டுக்குங்க. எல்லாமே வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும்தாங்க, பார்த்துக்குங்க. வாங்க இப்போ ஏபிபிசிஏசியை பார்க்கலாம். ஏபிபிசிஏசி இதில் பார்த்தீங்கன்னாக்க 33, 34, 43, 57, 75, 55, 66, 67, 76, 23, 32, 22, 20, 02, 45, 54, 53, 35. இதுதான் ஏபிபிசி ஏசிக்கு உண்டான கெஸிங்கு. இதில் ஒரு ஏபியோ அல்லது பிசியோ அல்லது ஏசியோ வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து போடுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்க எனக்கு வந்த கெஸிங் எல்லா கெஸிங்குமே நான் கொடுத்துருக்குறேன். அதில் உங்களுக்கு எப்படி சூட்டப் ஆகுது, சப்போஸ் நம்பர் கம்மியாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு பாருங்கள், 2 இதாக பிரிச்சுருக்கேன். கீழே கோடு போட்டது ஒன்று, கோடு போடாதது ஒன்று இப்போ கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுங்க. கோடு போட்டது என்னான்னு கேட்டிங்கனாக்கா எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பராக தோணுது. சரிங்களா? எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பராக தோன்றதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். அதுக்காக வந்து கோடு போடாதில் வராது அப்படின்னு சொல்ல முடியாது. கோடு போட்டதுலேயும் வரலாம், கோடு போடாதலேயும் வரலாம். இது எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பருங்கிறதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். பாருங்கள். சப்போஸ் கோடு போட்டதில் எடுத்துக்கனாலும் எடுத்துக்கலாம், இல்லை கோடு போடாதில் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கங்க. உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துக்குங்க. சரிங்களா? சரி, வாங்க இப்போ 3 டிஜிட்டை பார்க்கலாம். 3 டிஜிட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 செட்டு கொடுத்துருக்குறேன். 334, 575, 667, 232, 202, 453. இதுதான் வந்து 3 டிஜிட் ஒன்று கெஸிங்கு. 3 டிஜிட் ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். அதுக்குன்னு கோடு போடாதெல்லாம் வராதுன்னு நான் சொல்லலை. எனக்கு வந்த கெஸிங் எல்லாமே கொடுத்துருக்குறேன். அதில் எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பருங்கிறதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். சரிங்களா? இது கம்மியாக வேணும்னு கேட்குறவங்க கோடு போட்டதில் எடுத்துக்கினாலும் எடுத்துக்கலாம், இல்லை கோடு போடாதில் எடுத்துக்கலாம். உங்கள் கெஸிங்க்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பாக்ஸில் வருது அப்படின்னா நீங்கள் பாக்ஸில் போடுறாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போடுறாலும் போட்டுக்கோங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். ஓகேங்களா? அதே மாதிரி வீடியோ நல்லா முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும். சரிங்களா? ரெண்டாவது லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ண தான் இந்த வீடியோ வந்து நிறையா பேர் பார்க்குற மாதிரி வரும். சரிங்களா? சரி, ஓகே. நேற்று வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.